ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன விஷயம்டா, துபாய் வாரத்துக்கு முன்னுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில ஆட்கள் என்னண்டா, துபாய் தானே நம்ம போக போகிறோம், நம்மளுக்கு எப்படி போனாலும் அங்கே ஒரு ஒர்க் கிடைக்கும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட விசிட்டிங் விசா எடுத்து வரோம், 60 நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஒரு ஜாபுக்கு ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வாரீங்க. ஆனால் துபாயை பொறுத்த வரையில் என்ன சிச்சுவேஷன்டா, இன்றைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு நானும் துபாயில் தான் இருக்கிறேன். இப்போயும் நானும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் பார்த்த அனுபவம் எல்லாமே, நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு எலக்ட்ரிஷியனாக ஒரு கம்பெனிக்கு ஜாயின்ட் ஆகிறேன். நான் வந்து ஸ்ரீலங்காவில் எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் செஞ்சு நல்ல முறையில் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஜாபுக்கு ஏறுறேன். நான் யாருக்கும் ஒரு ஏஜென்ட்டுக்காக காசு கட்டாமல், இல்லாட்டி நேரடியாக கம்பெனி இன்டர்வியூ பண்ணி நான் வந்து கம்பெனி மூலியமாக கரெக்டாக கம்பெனிக்கு ஜாயின்ட் ஆகிறேன். ஜாயின்ட் ஆகிறப்போ வந்து கம்பெனி வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் எனக்கு கொடுக்கும். சேலரி, நல்ல சேலரி ஒன்று கொடுக்கும். அது இல்லாமல் அக்கமடேஷன், அது இல்லாமல் வீக்லி ஆஃப், அது எல்லாமே ஆனுவல் லீவ், பெய்ட் லீவ் கொடுப்பாங்க. அதெல்லாம் அப் அண்ட் டவுன் டிக்கெட், அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கல பாதி பேர் என்ன செஞ்சிடுறீங்கண்டா, ஸ்ரீலங்காலேருந்து வரைக்கில் இங்கிலீஷ் நாலேஜ் ஒன்று பெருசாக இருக்கிறாது யாருக்குமே. இப்போ பொதுவாக சொல்லப்போனால் பெரிய அளவில் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வர்றவங்கள வந்து 100க்கு ஒரு 50%, 75% வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இல்லாமல் இருக்குது. அந்த நாலேஜில் வந்துட்டால் இந்த கண்ட்ரியை பொறுத்தவரையில் இன்டர்வியூலாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? அதெல்லாம் மெயின் பண்ணி தான் எடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு என்னென்னா ஜாப் தேடிக்க வழி இருக்காது. நம்ம அப்ளை பண்ணுறதும் நம்மளுக்கு அப்செட் ஆகாது. சரியா? நம்ம அந்த டைமில் என்ன செய்வோம், நம்ம ஒரு ஏஜென்ட்டை ரெடி பண்ணுவோம். ஏஜென்ட்டை ரெடி பண்ணி அவங்க மூலியமாக ஒரு ஜாப்புக்கு போகணுன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏஜென்ட் வந்து ஸ்ரீலங்கா ஏஜென்ட் இருக்குது, இந்தியா ஏஜென்ட் இருக்குது, அது இல்லாமல் நிறைய ஏஜென்ட் இருக்குங்க. வேலை தேடி கொடுக்கறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த மாதிரி அதில் நம்ம என்ன செய்வோம், நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்மளுக்கு இருக்க 60 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஜாயின்ட் ஆகிடணும், ஏதாவது ஒரு வேலைக்கு ஜாயின்ட் ஆகணும் மட்டும் தான் மைண்டில் இருக்கும். ஆனால் எந்த வேலை, எப்படி சேலரி, அதை எதுவுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். எப்படியாவது வேலைக்கு ஜாயின்ட் ஆகி ஒரு 2 மந்த்து ஆகின பிறகு நம்ம 2 இயர்ஸ் விசா ஒன்று அடிச்சுக்கணும், அது மட்டும்தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அதில் என்ன விஷயம்னா, நம்ம ஏறுற ஜப் வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாக தானே சொல்கிறோம். ஏஜென்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட காசு பறிக்கிறதுனால அவர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு 2000, 2500 சேலரி, அது இல்லாமல் ரூம் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு கொடுத்துருவாங்க, 8 ஹவர்ஸ் தான் டியூட்டி அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்லுவார். அப்படின்னா கம்பெனியில் ஒரு 5 விஷயம் உண்மையான விஷயம் இருக்குன்னா, அவர் அதை என்ன செய்வார், 10 விஷயமாக உண்மையான விஷயமான சொல்ல பார்க்கல. நம்மளே என்ன செஞ்சுருவோம், ஓகே கம்பெனி தானே, இவர் சொல்கிறார் தானே, நம்மளுக்கு தெரியும் தானே அப்படின்னு நம்மளும் இருக்க காசை, கையில் கொண்டு வந்த காசை என்ன செய்யும், அவர்கிட்ட கொடுத்துட்டு கம்பெனிக்கு ஜாயின்ட் ஆகிடும். கம்பெனிக்கு ஜாயின்ட் ஆன பிறகு ஃபஸ்ட் மாதம் என்ன செய்வோம்னா, நம்ம அந்த சேலரி எதிர்பார்த்து தான் வேலையெல்லாம் செய்வோம். அங்கே போனால் நம்ம நினச்ச மாதிரி வேலை இருக்காது, அதை விட பல மடங்கு கஷ்டமான வேலையை தான் நம்மளுக்கு தருவாங்க. அந்த டைம்லேயே நம்ம வேலை செய்வோம், நம்மளுக்கு நல்ல சேலரி ஒன்று கிடைக்கும்ட்டு சுட்டி. அப்போ வேலை செய்யும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனி மாதம் எண்டில் நம்மளுக்கு சேலரி ஒன்று கொடுக்கல. நம்ம என்ன செய்வோம், சேலரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவோம். நம்மளுக்கு ஏஜென்ட் ஒரு வேலை சேலரி சொல்லியிருந்தார், இவங்க ஒரு சேலரி சொல்கிறாங்க, எதை நம்புறது அப்படின்னு. அப்போ நம்ம 1 மந்த் வேலை செய்யல, நான் உங்களுக்கு 30 நாள் முடிஞ்சோடனே, அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் இங்கே முடிஞ்சிருக்குமில்ல ஒரு ஏஜென்ட்டை தேடுறதுக்கு, அப்போ 35 நாள் முடிஞ்சு மிச்சம் நம்மளுக்கு இருக்கும். ஒரு 25 நாள் இருக்கும். 25 நாளில் என்ன செய்வீங்க, இன்னொரு கம்பெனிக்கு உங்களுக்கு ஏறவும் மேலாது. ஏறுற கம்பெனியில் வந்து 25 நாளுக்குள்ளே விசா அடிக்க மாட்டாங்க, மெயினாக அங்கே யூஏ ரூல் படி. அதே மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு ஏறினீங்கன்னா, நீங்கள் 25 நாளில் நீங்கள் ஜாயின்ட் ஆகி அதுக்கு பிறகு நீங்கள் விசா 2 மந்த் ரினியூ பண்ணணும், அதுக்கும் உங்களுக்கு காசு வேணும். அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஏஜென்ட்டை பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு காசு வேணும். இந்த டைமில் தான் உங்களோட ஏஜென்ட் வந்து உங்களை கைவிட்டுருவார். நீங்கள் மெசேஜ் போட்டால் கால் பண்ணால் ஆன்சர் பண்ண மாட்டார், மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ண மாட்டார், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டார் அவர். அந்த டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க, வந்தாச்சு வேலை செய்யணுன்ட்டு சொல்லி 2 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை செய்வீங்க. இந்த தப்பை யாரும் இதுக்கு பிறகு மறுபடியும் செஞ்சிடாதீங்க. வாரவங்க கொஞ்சம் ஏஜென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறத பார்த்து காசு கொடுக்குறீங்களோ இல்லையோ எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏஜென்ட்கிட்ட. எனக்கு ஒழுங்கான சேலரி கொடுப்பாங்களா, அதுக்கு பிறகு நான் 1 மந்த் வேலை செஞ்ச பிறகு ஏஜென்ட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான். யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனம்.